சுவாரஸ்யமான நியூஸ் அல்லது அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரசில் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு 2 நியூஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தி ஃபினாமினல் ஒன் ஏஜ் சேல்ஸோட அடுத்த பிளான் என்ன ஃபர்ஸ்ட் நியூஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்துக்கட்டமாக ரோமன் ரெயின்ஸு 2019 ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகிறாரு. அது எப்படி அப்படி சொல்லிட்டு இந்த 2 நியூஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சுமாராக வந்து லுக்குமியா கேன்சர் அப்படின்றதால அவரோட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வெஸ்ட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்போ வருவார் அப்படி சொல்லிட்டு கேட்காத ஆளுங்களே இல்லை. எல்லாரும் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் எப்போ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன கன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 2019 வந்து ரோமன் ரெயின்ஸு கன்ஃபார்மாக ரிட்டர்ன் ஆவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லமேனியா 35 ரோமன் ரெயின்ஸ் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எந்த மாதிரி அவருக்கு ஒரு ஸ்டோரி லைன் கொடுத்து ரிட்டர்ன் ஆக வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேபி செத்ரான்ஸுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் கொடுத்து ரோமன் ரெயின்ஸை 2019 ரிட்டர்ன் ஆக வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் ஒன்று லீக் ஆகிருக்கு. இது வரை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டார்டிங் தான். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லமேனியா 35 வரைக்கும் எல்லா ஸ்டோரி லைனும் அவங்க போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கூட ஒரு ரெஸ்லமேனியா 35 அதாவது ராயல் ரம்பிள் ஃபாஸ்ட் லைன் அந்த மாதிரி இதில் வர்ற மாதிரி இருந்தால் கூட இப்போ ஸ்டோரி லைன்லாம் மாற்றினா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும், நம்மளுக்கும் கொஞ்சம் வெறுப்பாகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதனால் ரெஸ்லமேனியா 35 அவர் கண்டிப்பாக வர 100%க்கு 99.9% வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் பல இடத்துல ரூமராக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வர வாய்ப்பே இல்லை அப்படின்ற இடத்துல பாதி பேர் இடத்துல கன்ஃபார்மாகவும் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லமேனியா 35 முடிஞ்ச அடுத்த சம்மர் ஸ்லாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் எப்போனாலும் ரிட்டர்ன் ஆகலாம். ரெஸ்லமேனியா 35 முடிஞ்ச உடனே ரோமன் ரெயின்ஸ் எப்போனாலும் ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி 2019 ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம 2வது நியூஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தி ஃபினாமினல் ஒன் ஏஜ் ஸ்டைல்ஸ்க்கு WWE வச்சிருக்க அடுத்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஸ்டைல்ஸ் WWE விட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய இடத்துல ரூமராக போயிட்டுருக்கு. மேபி இது ராயல் ரம்பிள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தா தான் தெரியும். அது ஏன் அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவர் 2016 ராயல் ரம்பிளில் கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. அதனால் 18 தான் முடியுது ராயல் ரம்பிள் அவரோட கான்ட்ராக்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு அவருக்கு என்ன ஸ்டோரி லைன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வின்சென்ட் மெக்மேன் அதாவது ஏஜே ஸ்டைல்ஸை வந்து ஒரு அடிமைப்படுத்துகிற மாதிரி எப்போ பார்த்தாலும் வின்சென்ட் மெக்மேன் ஏஜே ஸ்டைல்ஸுக்கு பேச்சுக்கு போகிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தனியாளாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2016 ரோமன் ரெயின்ஸ் தனியாளாக இருக்கும்போது வின்சென்ட் மெக்மேன், ஸ்டெப்னி மெக்மேன், ட்ரிபிள் எச் 3 பேரை சேர்ந்து ரோமன் ரெயின்ஸை ரொம்பவே ஒரு அவங்களுக்கு ரோமன் ரெயின்ஸ் ஹிட் ஆகினதுக்கு காரணமே அவங்க 3 பேர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே ஸ்டோரி லைனை தூக்கி இவருக்கு போட்டிருக்காங்க. அது எப்படி அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வின்சென்ட் மெக்மேன் வந்து ஏஜே ஸ்டைல்ஸை வெறுப்பேற்றுற மாதிரி அதன் மூலமாக வின்சென்ட் மெக்மேன் வந்து நான் வந்து உனக்கு ஒரு ஆப்பனண்ட் தரேன் அந்த மாதிரி போய் மோது அந்த ஆப்பனண்ட் த வைப்பர் ராண்டி ஓட்டனாக இருக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லமேனியாவில் தி ஃபினாமினல் ஒன் ஏஜ் ஸ்டைல்ஸ் வெர்சஸ் ராண்டி ஓட்டனுக்கு ஒரு மேட்ச் ஒன்று நடக்கலாம் ரெஸ்லமேனியா 35 அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வின்சென்ட் மெக்மேன் வந்து ராண்டி ஓட்டனை இப்போ ஈல் டர்ன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால 2 பேருமே ஈலு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து ஏஜே ஸ்டைல்ஸாக ஒரு நல்ல ஒரு வேறு லெவலான ஸ்டோரி லைனை வின்சென்ட் மெக்மேன் வச்சு ராண்டி ஓட்டன் வெர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸ்க்கு ஒரு ஸ்டோரி லைனை ஒரு சூப்பரான ஸ்டோரி லைனை உருவாக்க போகிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜே ஸ்டைல்ஸ் வெர்சஸ் வின்சென்ட் மெக்மேனுக்கு ஒரு ஸ்டோரி லைன் கான்ட்ரவர்சி உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது கேள்விப்பட்ட நியூஸ் தான். ரெஸ்லமேனியா 35 ஏஜே ஸ்டைல்ஸ் வெர்சஸ் ராண்டி ஓர்டன் மேட்ச் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100%க்கு 80% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாம்பியன்ஷிப் மேட்சை இப்போ அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற அளவுக்கு இல்லை. மேபி என்ன பொறுத்தவரைக்கும் WWE சாம்பியன்ஷிப் வந்து ராயல் ரம்பிளோட அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு முடிச்சிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓர்டன் சீரியஸ் மேட்ச் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வின்சென்ட் மெக்மேன் ராண்டி ஓர்டனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏஜே ஸ்டைல்ஸை வந்து அப்படியே எதிர்த்து நிற்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி உருவாகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேபி நீங்கள் வந்து ரோமன் ரெயின்ஸ் 2019 ரிட்டர்ன் ஆனால் நல்லா இருக்குமா இல்லை ரெஸ்லமேனியா 35 ரிட்டர்ன் ஆனால் நல்லா இருக்குமா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஃபினாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்டோரி லைன் அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில்
சொல்லிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.